அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த மாதிரி டைப்பில் சுருக்குக்கு கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணலான்றதை பார்க்கலாம். சிம்பிளான விஷயம் ஒன்று தான். ஒரே ஸ்டெப்பு போட்டால் போதும். அதாவது ஒரே ஒரு லைன் தான் எழுதுவேன். அந்த ஒரே லைன்லேருந்து நம்ம ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் என்னென்ன சொல்ல போகிறோன்னா, இப்போ இந்த மாதிரி டைப்பில் சுருக்குக்கு கேட்டாங்கன்னா இங்கே என்னென்ன நம்ம கவனித்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் எங்கெங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுவோன்றதையும் நான் சொல்லிடுறேன். இதை வந்து நார்மலான டைப்பில் போட்டோம்னா நம்மளுக்கு நிறைய டைம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் ஆன்சர் தப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் எப்படி கேட்டாலும் இந்த 5 கேள்வி நீங்கள் தெளிவாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக்லேருந்து எப்படி கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதுதான் இந்த 5 டைப்பு. சரிங்களா? இந்த 5 டைப்பில் நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்கன்னா எப்படி கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இதுதான் பேசிக்கு. இதில் என்னென்ன கவனிக்கணும்னா, இப்போ ஒரு கேள்வி இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா என்னென்ன பார்க்க போகிறோம், எப்படி நம்ம டிசைட் பண்ணி இந்த ஸ்டெப்புன்னு சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இங்கே ப்ளஸ்ஸா மைனஸா. சரிங்களா? ப்ளஸ்ல மைனஸில் இருக்குங்களா அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கிற எண்ணு கீழே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த எண்ணு. அதுவும் இல்லாமல் இந்த சைடில் என்னென்ன எண்ணு இருக்குது, அதே மாதிரி இங்கே என்னென்ன எண்ணு இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே ஒன்று அப்படியே ஒன்றே இருக்குங்களா, இங்கே ஒன்று இருக்குங்களா, ஒன்று தவிர்த்து எது இருந்தாலும் அதுக்கு வேறு ஸ்டெப்பு. சரிங்களா? இங்கே பாருங்கள் 2 3 2ன்னு இருக்குங்களா, ஃபுல்லாமே 2 2ன்னு வந்தாலும் இதே டைப்பு தான். அதுக்கப்புறம் இங்கே 2 5 1ன்னு இருக்குது, இங்கே மாறி இருக்குது. இதில் 2 3 4ன்னு வருது. இங்கே அதே டைப்பு தான். இங்கே 1+ வரும் பார்த்தீங்களா, இந்த 2 சம்முக்கும் 1+ வராமல் இருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். இதிலிருந்து எல்லாம் ஒரே டைப்பு தான், ஒரே டைப்பு, ஒரே ஷார்ட்கட்டு தான். சரிங்களா? அதில் என்னென்ன எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றது மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ட்ரிக்கும் தெரிய தேவையில்லை. கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், இந்த 4 தெரிஞ்சால் போதும். இந்த 4 பேசிக் வச்சு நீங்கள் எப்படி கேட்டாலும் இந்த சம்மை ஆன்சர் பண்ணிடலாம். மொத்தமாக 7 டைப் இருக்குது. சரிங்களா? 7 கேள்வியில் உங்களுக்கு இருக்கிற எல்லா டைப்புமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த 7 டைப்பு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். கான்செப்ட் ஒன்று தான், ஒரே லைன் தான். நம்ம நம்பர் போடுவோம், நம்பர் போட்டு அதிலே சால்வ் பண்ணிவிடுவோம். இல்லை ஆன்சர் ஒரே லைனு, அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன சின்ன மாற்றம் தான் இருக்கும். ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்விக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா, அது சின்ன சின்ன மாற்றம் தான் இருக்கும். அது என்னென்ன பண்ணுறான்றத தெளிவாக பாருங்கள். ஒவ்வொரு கேள்வியுமே ஒரு டைப்பில் இருக்கும். என்னென்ன பண்ணுறான்ற இந்த நுணுக்கம் மட்டும் தெரிஞ்சுக்கிங்க, ஆன்சர் ஈஸியாக வந்துடும். முதல்ல கேள்வியில் ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்க்க சொன்னேன். அதே போல் என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்க சொன்னேன். ஃபஸ்ட்டு 3 4ன்னு இருக்குங்களா, அதை 3 4 எழுதிட்டு இதில் ப்ளஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5. ப்ளஸ் இருந்தாலும் சரி, மைனஸ் இருந்தாலும் சரி, மைனஸ் ப்ளஸ் மாறி மாறி இருந்தாலும் சரி, அந்த குறி எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5. 1 2 3 4 5. 5 கோடு போட்டிங்களா? 5 கோடு போட்டதுக்கப்புறம் 5 கோடில் என்னென்ன சைன் இருக்கும், அதாவது ப்ளஸ் மைனஸ் எது இருக்கோ அதை இங்கே போட்டுங்க. இங்கே எல்லாமே ப்ளஸ் இருக்குது, அதனால் எல்லா இடத்துலையும் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போது இங்கே என்ன எண்ணு இருக்குது, 1 இருக்குங்களா, 1 இருக்கிறதுனால இங்கே எதுவும் போட தேவையில்லை. சப்போஸ் வேறு எதனா எண்ணு இருந்துச்சுன்னா அதை போடணும். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், இங்கே 1 இருக்கா இல்லை வேறு எதனா இருக்கான்னு பார்க்க சொன்னேன். இது இங்கே எல்லாமே 1 தான் இருக்குது, அதனால் அது போட தேவையில்லை. வேறு எதனா எண்ணு இருந்துச்சுன்னா அதை கீழே போடணும். அது அந்த டைப் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போது இதுதான் நம்மளுக்கு தேவையான விஷயம். சரிங்களா? இப்போது இங்கே ப்ளஸ் இருக்குது, இப்போ 3 இருக்குது, 4 இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குங்களா. இப்போது எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ 4 இருக்குங்களா, 4 ப்ளஸ்ஸு அடுத்த எண் 3 7ங்களா. அதே மாதிரி 7 ப்ளஸ்ஸு இங்கே 4, 7 + 4 11. அதே மாதிரி 11 + 7 18, 18 + 11 29, 29 + 18 இது ஒரு 7, இது ஒரு 4, 47 29ன்னு வருதுங்களா. இதில் ஆன்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து எழுதணும். 47/29. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே 3/4ன்னு இப்படி போடல, 3 4 அது மாதிரி போடல. அதே மாதிரி 29/47ன்னு எழுதுவோம். ஆனால் அப்படி கிடையாது. ஆன்சர் லாஸ்ட்லேருந்து தான் எழுதணும். அதை தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனில் 29/47ன்னு இருக்கும். அதனால் தெளிவாக பார்த்துட்டு லாஸ்ட்டில் எதுவோ அதை ஃபஸ்ட்டு போடுங்க. லாஸ்ட்டில் என்ன /29ன்னு போடுங்க. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வியில் என்ன இருக்குன்னு பார்க்க சொன்னேன். 1 5, மேலே 1 கீழே 5. இப்போது சைன் எத்தனை இருக்குது, அதாவது குறி எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3. 3த்துக்கான கோடு 1 2 3. 3த்துக்கான கோடு போட்டாச்சு. இதில் என்னென்ன குறி இருக்குன்னு பாருங்கள். இதில் 3மே மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸு 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 போட்டாச்சா. இப்போது அடுத்து என்ன பார்க்க சொன்னோன்னா இங்கே
ஒன்றுனே இருக்கான்னு பாருங்க. ஒன்று இருந்தால் இதில் எதுவும் போட தேவையில்லை. அதே மாதிரி இங்கேயும் ஒன்றுனே இருந்தால் கீழே எதுவும் போட தேவையில்லை. அப்போ இது பிரச்சனை இல்லை, வெறும் மைனஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் அங்கே போட்ட அதே ஸ்டெப்பு தான். 5 மைனஸ் 1 4ங்களா. அடுத்து 4 மைனஸ் 5. இந்த இடத்துல தான் தெளிவாக இருக்கணும். நம்மளுக்கு வந்து 4 மைனஸ் 5. இப்போ சைன் வேற வேற இருக்கு. இங்க 4க்கு வந்து எந்த சைனும் இல்லைன்னா அது பிளஸ்ன்னு அர்த்தம். இப்போ சைன் வேற வேற இருக்கு. வேற வேற இருந்தா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா பெரிய எண்ணிலிருந்து சின்ன எண்ணு கழிச்சிடணும். 5லேருந்து 4 போச்சுன்னா உங்களுக்கு 1. இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் வந்து பெரிய எண்ணில் என்ன குறி இருக்கோ, இப்போ பெரிய எண் வந்து 5, 5க்கு என்ன குறி இருக்கு மைனஸ். அப்போ மைனஸ் பண்ணணும். -1 தான் வந்து இதுக்கான பதில். அதை தெளிவா பாத்துங்க. -1 -1 வந்துருச்சுங்களா. இப்போ இந்த -1 4ஆல கழிக்கணும். இப்போ -1 இந்த மைனஸ் இருக்கிறது 4. இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரெண்டுமே ஒரே குறி இருக்கு. அப்போ மைனஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா ஒரே குறி இருந்துச்சுன்னா கூட்டணும். கூட்டணும்னா 1 4 கூட்டணும். கூட்டிட்டு 5ன்னு வருதுங்களா. 5ன்னு வந்ததுக்கு அப்புறம் பெரிய எண்ணில் என்ன சைன் இருக்கோ அதான் பண்ணணும். பெரிய எண்ணில் 4, அதில் வந்து சைன் வந்து மைனஸ். அப்போ -5. இப்போ இந்த இடத்துல -5. இப்போ இது ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருச்சு. இப்போ இது எப்படி எழுதணும்னா நம்ம லாஸ்ட்ல இருந்து எது சொன்னோமா அதே மாதிரி லாஸ்ட்ல -5 பை அதுக்கு அடுத்து -1 -5 பை -1 வரும். இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். 5/1 5 எழுதலாம். 5 தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. தெளிவா பாருங்க, சைனை பாருங்க. அதே மாதிரி இங்க லாஸ்ட்ல இருந்து எதனா அதையும் பார்த்துக்குங்க. அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னு பாருங்க. 1 3. இப்போ எத்தனை சைன் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 5 இருக்குங்களா. 1 2 3 4 5. இப்போ அதில் என்னென்ன சைன் இருக்கு அந்த 5 கோடு இருக்குங்களா, அது என்னென்ன சைன் இருக்கோ அதை எழுதிங்க. இங்க பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். அப்போ பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் எழுதிட்டீங்களா. கீழே இருந்து தான் எழுதணும், அதை தெளிவாக பார்த்துக்குங்க. எழுதிட்டு இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. எல்லாமே ஒன்னாவே இருக்கு. அப்போ இங்க எதுவும் எழுத தேவையில்லை. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு பாருங்க. எல்லாமே ஒண்ணா இருக்கு. அப்போ கீழேயும் எதுவும் எழுத தேவையில்லை. இப்போ நம்ம நார்மலா பண்றது தான். 3 + 1 வந்து 4. 4 - 3 வந்து 1. தெளிவா பார்த்துங்க. அதே மாதிரி 1 + 4 5. 5 - 1 4. அடுத்து 4 + 5 இது 9. லாஸ்ட்ல இருந்து ஆன்சர் எழுதணுமா 9/4. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதுதான் வந்து இருக்கிறதுலே பேசிக். இதை தெளிவாயிட்டீங்கன்னா போதும். மிச்சம் இருக்கிறது 2 தான். இங்க எண் வந்தா என்ன பண்ணணும், இங்க எண் வந்தா என்ன பண்ணணும், அவ்வளவுதான் விஷயமே. அதை வச்சு நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இந்த 3 கேள்வி வந்து உங்களுக்கு தெளிவாயிடுச்சுன்னா அடுத்த டைப் பாருங்க. 4வது கேள்வி. இது வந்து டைப்ல வந்து 3வது டைப். இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. முதல்ல என்ன இருக்குன்னு பாருங்க. இது ரெண்டுத்தையுமே வந்து அட் ஏ டைம்ல ரெண்டுத்தையும் ஈக்குவலா சால்வ் பண்றேன். அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும் எது பண்ணா எப்படி பண்ணணும்ட்டு. ரெண்டு ஒரே மெத்தட் தான். இங்க 1/2 இருக்குங்களா. அப்போ 1 2. எத்தனை சைன் இருக்கு, 3 சைன் இருக்கு. அப்போ 1 2 3 கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, 7 5ன்னு இருக்குங்களா. இங்க எத்தனை சைன் இருக்கு, 3 சைன் இருக்கு. அப்போ 1 2 3. இப்படி போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன சைன் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க சொன்னோமா. ஃபுல்லாமே இங்க மைனஸ்னு இருக்கு. மைனஸ் மைனஸ் மைனஸ். இங்க பிளஸ்னு இருக்கு. பிளஸ் பிளஸ் பிளஸ். ஓகேவா. இது முடிஞ்சுதா. அடுத்து இங்க என்ன இருக்குன்னு பார்க்க சொன்னேன். அதை வந்து இப்போ 1 இருந்துச்சுன்னா அது போட தேவையில்லைன்னு சொன்னேன். அது எதுக்குன்றது இப்போ புரியும் பாருங்க. இங்க 3 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு. அப்போ இங்க 3 2 1. அதே போல இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. 1 5 3. சரிங்களா. இது முடிஞ்சது. அடுத்து இங்க மேல என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க மேல வந்து எல்லாமே 1 இருக்கு. அந்த மேல இருக்கிற எண்ணெய் வந்து இங்க தான் போடணும். 1ன்றதுனால அது போட தேவையில்லை. அதனால தான் போட வேணாம்னு சொன்னோம். அடுத்து இங்க பாருங்க. இங்க மேல என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க தவறுதெல்லாம் நம்ம வந்து 7யும் 5யும் எடுத்துப்போம். ஆனா அப்படி எடுக்கக்கூடாது. 7 5 போட்டாச்சு. அதை தவிர்த்து என்ன இருக்குன்னு பாருங்க. 3 5. அப்போ 3 5 இது போட்டுங்க. 7 வந்து எக்காரணத்தை கொண்டு திருப்பி போடக்கூடாது. ஏன்னா 7 5 போட்டாச்சு. அதில் தெளிவா இருங்க. இப்போ இந்த சைட்ல வர்றதெல்லாம் வந்து நம்ம மேல போட்டிருக்கோம். இங்க மேல வரதெல்லாம் நம்ம கீழே போட்டிருக்கோம். அது என்னன்றதை நான் சொல்றேன். இப்போ 1 2 இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்மளுக்கு மைனஸ். நம்ம மைனஸ் வந்தா என்ன பண்ணுவோம், 2 - 1ன்னு போட்டு 1ன்னு போடுவோம். இங்க வந்து நம்பர் இருக்கு. அதாவது இந்த சைட்ல வந்து நம்பர் மாறி இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த மாறி இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணோட பெருக்கிடணும். சரிங்களா. புரியுதா பாருங்க. இங்க மாறி இருக்கு இல்லைங்களா, இங்க நம்பர் மாறி இருக்கு. அந்த எண்ணோட பெருக்கிடணும். பெருக்கினீங்கன்னா 6ன்னு வரும். இப்போ மைனஸ் பண்ணணும். இங்க பெருக்கிட்டீங்கன்னா 6ன்னு வரும். 6 மைனஸ் அது முன்னாடி இருக்கு. நம்ம முன்னாடி போட்டோம் இல்லைங்களா சம்மே, அதேதான். அந்த இந்த 2 வந்து 6ஆ மாறிடும். அதாவது பெருக்கிறதுனால 6ஆ மாறிடும்.
6 மைனஸ் 1. 6 மைனஸ் 1 வந்து 5. இது புரியுதா பாருங்க. இன்னொரு முறை கூட சொல்றேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கஷ்டமான இடம். அதாவது நம்மளுக்கு வந்து புதுசான இடம். லாஸ்ட் டைப்ல ஈஸியா இருக்கும். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் நம்ம தப்பு பண்ண இடமா இருக்கும். அதனால திருப்பி சொல்றேன் பாருங்க. இங்க 2 இருக்கு. இங்க முன்னாடி நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எழுதிட்டோம். அதுக்கு என்ன சைன் இருக்கோ அதையும் எழுதியாச்சு. இப்போ இந்த 2 வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா சைன் கிட்ட போகக்கூடாது. நம்பர் இருக்கு இல்லைங்களா, இங்க அந்த நம்பரோட பெருக்கிடணும். பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 6ன்னு வரும். 2 × 3 6ன்னு வரும். இதெல்லாம் மைனஸ் சைன் இருக்கு. மைனஸ் இதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி போட்டது தான். 6 வந்ததுக்கு அப்புறம் 6 ஆகிடும். மைனஸ் அது முன்னாடி இருக்கிற எண் அதை மைனஸ் பண்ணா 6 மைனஸ் 1 வந்து 5ன்னு வரும். இங்க நம்மளுக்கு 5ன்னு வந்துருச்சுங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 5 கூட ஃபர்ஸ்ட் பெருக்கணும். பெருக்குனீங்கன்னா 10ன்னு வந்துடும். 10 மைனஸ் 2 வந்து 8. இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க 6 வந்துச்சு இல்லைங்களா, அந்த 6 வந்து எடுத்து போட்டு 10 மைனஸ் 6 4ன்னு போடுவோம். அப்படி போடக்கூடாது. இருக்கிற எண்ணை தான் வந்து போடணும். சரிங்களா. அடுத்து 8 ஃபர்ஸ்ட் பெருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பெருக்கணும். பெருக்குனீங்கன்னா 8 × 1 வந்து 8. என்ன சிம்பிள் இருக்குன்னா மைனஸ் இருக்கு. மைனஸ் இங்க என்ன முன்னாடி இருந்தது 5. 8 மைனஸ் 5 வந்து 3. சரிங்களா. இங்க 8ன்னு வந்துச்சு, இங்க 3ன்னு வந்துச்சு. இப்போ ஆன்சர் எப்படின்னா லாஸ்ட்ல இருந்து எழுதுமா 3/8ன்னு. அதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இது முடிஞ்சதுங்களா. அடுத்து இது சிம்பிள் தான். அது இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸி தான். முதல்ல 7 5ன்னு இருக்கு. இந்த நம்பர்லாம் எழுதியாச்சு என்னென்ன இருக்குன்றத. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெருக்குவோமா, பெருக்கிட்டு இங்க பிளஸ் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பெருக்கிடணும். பெருக்கினதுக்கு அப்புறம் 5 × 1 5னே வரும். பிளஸ் 7. 5 + 7 வந்து 12. சரிங்களா. 12 அதை அடிச்சோம்னா 4ன்னு வரும். இது தெளிவா இருக்குங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பெருக்கணும், பெருக்கிட்டு கூட்டணும், கூட்டிட்டு வர எண்ணோட இதை அடிச்சிடணும். அடிச்சீங்கன்னா 4ன்னு வரும். அடுத்து இந்த 4 வந்து இந்த 5ஓட பெருக்கணும். முன்னாடி வந்து வந்த எண்ணை வந்து கணக்கு இல்லைன்னு சொன்னோம். இதுல வந்து கணக்கு இருக்கு. ஏன்னா அடிச்சு கேன்சல் சுருக்கணுக்கு அப்புறம் வர மதிப்பு தான் அது. அதனால 4 × 5 வந்து 20. 20 + 5 வந்து 25. இப்போ இங்க கீழே 5 இருக்கு இல்லைங்களா, அதை அடிச்சோம்னா 5. சரிங்களா. அடுத்து 5 × 3. 5 × 3 வந்து 15 பிளஸ் இந்த 4. 15 + 4 வந்து 19. 19 லாஸ்ட்ல இருந்து எடுத்தீங்கன்னா 19/5ன்னு வரும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து இந்த டைப் என்னன்னா, முன்னாடி கேள்வியிலலாம் இங்கெல்லாம் எண்கள் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடி சொன்னாங்க. அந்த ஆன்சர் தான் இது. இதுல என்ன கேட்குறாங்கன்னா, ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இந்த எண்களோட மதிப்புகளை கேட்குறாங்க. இதுக்கு வந்து மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒரு டைப் வந்து நம்மளுக்கு டிவைடட், அதாவது வகுத்தல் முறையில் ஒன்று போடுவாங்க. அந்த டைப்பும் சொல்கிறேன். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து எப்படி வந்து ஸ்ட்ரைக் ஆயிருக்குன்னா, நம்ம இந்த டைப் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதில் இப்படி போட்டுட்டு போவோம்ல, அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா ஒரு டைப், அதாவது ஒரு மெத்தடு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ரெண்டுத்தையும் போடுறோம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல 29 இருக்குங்களா, 29/13 இருக்குங்களா, 13. 29 வந்து எத்தனை முறை போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முறை போகும். மிச்சம் எத்தனை வரும்னு பார்த்தீங்கன்னா 2 முறை போச்சுன்னா 26, மிச்சம் வந்து 3. அடுத்து இது இங்க வந்துடும் 13. புரியுதா பாருங்க. முதல்ல 29/13ன்றது 29/13 வகுத்தீங்கன்னா 2 முறை போகும். 2 முறை போச்சுன்னா 26. மிச்சம் இருக்கிற 3 இங்கே எழுதிட்டேன். இந்த 13 அப்படியே இங்கே எழுதிட்டேன். ஓகேங்களா. அடுத்து 13ல 3 எத்தனை முறை வரும்னா 4 முறை வரும். புரியுதா பாருங்க. 4 முறை வரும். மிச்சம் 1 இருக்குங்களா, அதை எழுதிக்கங்க. அடுத்து இந்த 3 வந்து இங்க எழுதிட்டு இப்போ 3 எத்தனை முறை வரும்னா 3 முறை வரும். வந்துச்சுன்னா ஒரு 3 3, அதாவது ஒரு 3 3, 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். அதாவது 3 போச்சுன்னா மிச்சம் நம்மளுக்கு எதுவுமே இருக்காது. அது வந்து 0. சரிங்களா. இப்போ இதில் இது ஏ, இது பி, இது சி. நம்மளுக்கு கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ மைனஸ் பி பிளஸ் சி. ஏ வந்து 2 மைனஸ் பி வந்து 4 பிளஸ் சி வந்து 3. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். இல்லை கூட்டினீங்கன்னா 5. 5 மைனஸ் 4 வந்து 1. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. உங்களுக்கு இது ஈஸியாக இருந்தால் இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இல்லை நம்ம போடுற மெத்தடில் போட்டு காமிக்கிறோம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ 29/13 நம்மளுக்கு ஆன்சர் அதுதான். சரிங்களா. இந்த இதுல ஆன்சர் அதுதான். இந்த கான்செப்டை அப்படியே ரிவர்ஸ் பண்ண போறோம். 29/13 லாஸ்ட் என்ன தான் வந்து மேலே எழுதுமா, அப்போ 29. அடுத்து என்ன கீழே எழுதுமா, அது 13. இது முடிஞ்சதுங்களா. எத்தனை சைன் இருக்குன்னு பாருங்க. இங்க 2 சைன் இருக்கு. அப்போ
சைனை வந்து எங்க வரைக்கும் போட்டிருக்குன்னு பாருங்க. இங்க இங்க அதாவது லாஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் போட்டிருக்கோம். அப்போ இங்க 1 இங்க 2 மொத்தமா 2 சைன் இருக்குங்களா? ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கு. அதனால 2 இடத்துல பிளஸ் போட்டாச்சு. நம்மளுக்கு வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா? 7/5ன்றத ஃபர்ஸ்ட் எழுதுவோமா? அது வந்து 1/cன்னு இருக்கு. அப்போ இது 1 அடுத்து என்ன தெரியாது. அதுதான் வந்து c-யோட மதிப்பு. இது புரியுதான்னு பாருங்க. நம்மளுக்கு வர மதிப்பு வந்து லாஸ்ட்ல இருந்து எழுதுவோம். 29/13ன்னு இருக்கும். அது எழுதியாச்சு. எழுதிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மதிப்பு இருக்கு இல்லைங்களா? 1/cன்றது அதாவது 7/5ன்றத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம் இல்லைங்களா? அதை வந்து 1/c இப்படி எழுதிக்கிறோம். எழுதிட்டு இப்போ நம்ம இங்க பண்ணுவோம் பாத்தீங்களா? இங்க இருந்து 1 பெருக்குவோம் இல்லைங்களா? 5 3 15 பிளஸ் 4ன்ட்டு அதே தான். இங்க 13 எத்தனால பெருக்குனா இங்க 29 வரும்னு பாத்தீங்கன்னா 13 × 2 வந்து 26. அப்போ 2 முறை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 26 வரும். மிச்சம் இருக்கிற 3 அதாவது 29 3 வந்து இங்க பெருக்கிட்டு இங்க முன்னாடி இருக்கிற எண்ணை கூட்டுவோம் இல்லைங்களா? அப்போ இதை பெருக்கிட்டோம். பெருக்கிட்டு முன்னாடி இருக்கிற எண்ணை கூட்டினா நம்மளுக்கு 29 வரணும். அப்போ பெருக்குனா 26 வருது. எதை கூட்டினா 29 வரும்னு பாத்தீங்கன்னா இந்த 3 கூட்டினா 29ன்னு வரும். இது முடிஞ்சது. அடுத்து இங்க என்ன எண்ணு வரும்னு பாருங்க. 3ஆம் வாய்ப்பாடுல எத்தனை முறை 13 வரும் பாருங்க. 4 முறை 12 வரும். மிச்சம் இருக்கிற 1 அந்த 1 வந்து முன்னாடி இருக்கிற 1 கூட்டினா நம்மளுக்கு கிடைக்கிற மதிப்பு. இங்க பெருக்கி இங்க கூட்டுவோம் இல்லைங்களா? அதுதான் 3 நாள் 12 12 பிளஸ் 1 வந்து 13 சரிங்களா? இப்போ இங்க சி சரிங்களா? சி அப்போ ஏபிசியோட மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஏ இங்க பி இங்க சி. நம்மளுக்கு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? ஏ மைனஸ் பி பிளஸ் சி. ஏவோட மதிப்பு வந்து 2 மைனஸ் பியோட மதிப்பு வந்து 4 சியோட மதிப்பு வந்து 3. 2யும் 3யும் கூட்டினீங்கன்னா 5 5 மைனஸ் 4 வந்து 1. ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடு வந்து ஈஸியா இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இல்ல இதோட ரிவர்ஸ் மெத்தட் வந்து இது ஈஸியா இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கோ அப்படி ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளுக்கு தேவை ஆன்சர் கரெக்டா வரணும், சிம்பிளாவும் இருக்கணும். இது ரெண்டு மெத்தட்ல எந்த மெத்தட் சிம்பிளா இருக்குன்றத நீங்க சூஸ் பண்ணி அந்த மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணுங்க. கடைசி கேள்வி வந்து லாஸ்ட் சம் போட்டோம் இல்லைங்களா? அதே தான். இதுல என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க பைல வந்திருக்கு சரிங்களா? பைல வந்திருக்கு. இங்க 1 பிளஸ்ன்னு வரும் இல்லைங்களா? அதெல்லாம் வராம 1 பைன்னு வந்திருக்கு. அப்படி வந்தா என்னன்னா இந்த மதிப்பு ஃபுல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இதை மாற்றணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸோட மதிப்பு என்னன்னா இங்க 1/xன்னு இருக்கு ஈக்குவல் டு 17/60ன்னு இருக்கு. நம்மளுக்கு தேவை எக்ஸோட மதிப்பு. இது தலைகையா இருக்கு. அப்போ இதை தலைகையா பண்ணணும் இல்லை 60/17ன்னு வரும். இதுதான் வந்து இங்க நம்ம நார்மலா போடுற மதிப்பு. இதுக்கப்புறம் வந்து இங்க நார்மலா போட்டோம் இல்லைங்களா? அதையே வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல போடுறேன். ஃபர்ஸ்ட் 60 இருக்கு. 60/17ங்களா? 17ஆம் வாய்ப்பாடுல 3 முறை சரிங்களா? 3 முறை வந்தா 17 × 3 வந்து 7 3 21 1 3 2 3 3 4 5 51 51 வரும். 51 வந்து 60ல 51 போச்சுன்னா மிச்சம் 9 வரும் சரிங்களா? அடுத்து இதை அப்படியே எழுதுவோமா? எழுதணும்னா 9ஆவது வாய்ப்பாடுல 17 வந்து எத்தனை முறை வரும்னா ஒரே முறை தான் வரும். 17 வந்து ஒரே முறை தான் வரும். அது வந்து 9. மிச்சம் இருக்கிறது வந்து 8. அதை இங்க எழுதிக்கலாம். அடுத்து இந்த 9 அப்படியே இறக்கி இங்க எழுதிக்கலாம். எழுதணும்னா 8ஆவது வாய்ப்பாடுல ஒரே முறை தான் வரும் 8. மிச்சம் இருக்கிறது 1 இல்லை. அடுத்து இந்த 8 அப்படியே இறக்குவோம். இறக்கிட்டு இப்போ 1ஆவது வாய்ப்பாடுல 8 எத்தனை முறை வரும்னா 8 முறை சரிங்களா? 8 முறை வரும். 8 மிச்சம் வந்து நம்மளுக்கு 0 வரும். அப்போ 0 வர இடம் போட்டோமா? போட்டுட்டு இது ஏவோட மதிப்பு, இது பியோட மதிப்பு, இது சியோட மதிப்பு, இது டியோட மதிப்பு. இதுதான் வந்து இந்த கேள்வியில ஏபிசிடியோட மதிப்பு. இதோட கூடுதல் கேட்டுருக்காங்க. 3 + 1 4 4 + 1 5 5 + 8 வந்து 13. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதையுமே வந்து நம்ம போடுவோம் இல்லைங்களா? அந்த டைப்ல போடலாம். நான் போட்டு காட்டிடுறேன். வேணுன்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கங்க, வேணான்றவங்க இதையே கூட யூஸ் பண்ணிக்கங்க. எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலருக்கு இது ஈஸியா இருக்கும், ஒரு சிலருக்கு அது ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கோ அப்படி ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு நார்மலா போடுவோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற எண் 1 அதாவது 7/5ன்னு போடுமா? அது 1 டி அதாவது ஆன்சர் தெரியாது, அதை எழுதிப்போம். அடுத்து 3 சைன் இருக்கு சரிங்களா? பிளஸ் பிளஸ் பிளஸ்ன்னு இருக்கு. அப்போ நம்ம 3 கோடு போடுவோம். 1 2 3 கோடு போடுவோம். இப்போ 3மே பிளஸ்ஸா இருக்கு. அப்போ மேல பிளஸ் 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 போட்டுக்கிட்டோமா? போட்டுட்டோம். இப்போ நம்மளுக்கு இந்த லாஸ்ட்ல 2 வருது இல்லைங்களா? அதான் ஆன்சரு. அப்போ 60 17ன்னு போடுவோமா?
சரிங்களா? இது வந்துருச்சா? இப்போ இதை வச்சு நம்ம அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 13 இன்ட்டு 3 வந்து 51 சரிங்களா? 51 மிச்சம், அதாவது இங்க பெருக்கிட்டு இங்க கூட்டுவோம் இல்லைங்களா? அப்போ 51 வருது. 51 வந்து எப்படி 60 ஆகும்னா, இந்த 9 கூட்டினா தான் 60 ஆகும். அப்போ இங்க 9 வரும். இது முடிஞ்சதுங்களா? அடுத்து 9வது வாய்ப்பாடுல வரும். மிச்சம் வந்து 8 இருக்கும். அதாவது இதுல பெருக்கிட்டு இதை கூட்டுவோம் இல்லைங்களா? அந்த கூட்ட வேண்டிய எண் வந்து இங்க வரும் 8. அது முடிஞ்சது. அடுத்து 8ஓட எத்தனை முறை வந்து 9 வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை சரிங்களா? ஒரு முறை 9, மிச்சம் 1 வந்து நம்ம கூட்டுவோம். அதாவது 8 1 8 பிளஸ் 1 கூட்டினீங்கன்னா தான் 9 வரும். அப்போ இதை பெருக்கிட்டு இதை கூட்டினோம்னா நம்மளுக்கு இந்த பதில் வந்துருது. அப்போ இதுதான் வந்து ஆன்சரு. இங்க டி இருக்கு. டிக்கு முன்னாடி சி, பி, ஏ, அதாவது ஏபிசிடி இந்த வரிசையில வரும். நம்ம கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி, அதோட மதிப்பு வந்து ஏவோட மதிப்பு வந்து 3 பிளஸ் பியோட மதிப்பு வந்து 1, சியோட மதிப்பு 1, டியோட மதிப்பு வந்து இங்க இருக்கிறது சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, மேலே வரணும்னு சொல்லிட்டு. டி வந்து நம்ம இங்கே தானே போடுவோம், அதாவது தெளிவாக பார்த்துங்க. அதுதான் வந்து டியோட மதிப்பு. அது ஒரு 8. 8 பிளஸ் 1 9 பிளஸ் 1 வந்து 10, 10 பிளஸ் 3 வந்து 13. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. 2 டைப்புமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த டைப் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த டைப் ஃபாலோ பண்ணிங்க. நம்மளுக்கு தேவை ஆன்சரு. அது உங்களுக்கு எந்த டைப் ஈஸியாக இருக்கோ அதை வச்சு போட்டால் போதும். அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு இந்த டாபிக்லேருந்து ஒரு குறிப்பிட்ட கேள்விகளை கேட்டிருப்பேன். அந்த கேள்விகளை எல்லாருமே வந்து கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு தெரியும் எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், இல்லை எந்த அளவுக்கு இந்த டாப்பிக்கில் கிளவராக இருக்குன்றது. அதனால தான் சொல்கிறேன், ஃபுல்லாக வந்து அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரை பண்ணிவிட்டு எந்தெந்த கேள்விக்கு என்னென்ன ஆன்சர்ன்றது கரெக்டாக செப்பரேட்டாக நம்மளுக்கு வந்து கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது அல்லது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி இருக்குது, இது இப்படி இப்படி மாற்றிருக்கலாம், மாற்றிருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்றது நீங்கள் சொன்னோன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 5 கேள்வி தான் உங்களுக்கான கேள்வி. நம்ம இப்போ சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா? அந்த வச்சு இந்த 5 கேள்விக்கு உங்களால் கிளியராக ஆன்சர் பண்ண முடிஞ்சுச்சுன்னா போதும். இந்த டாப்பிக்கில் நீங்கள் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு கிளியர் ஆகிடுங்க. இதுக்கு ஆன்சர் பண்ணுறவங்க இந்த 5 கொஸ்டினுக்கு எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும் நீங்கள் எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுங்கன்ட்டு. மேக்ஸிமம் எல்லாருமே இந்த 5 கொஸ்டினுக்கு ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை பண்ணிட்டீங்க இந்த டாபிக் ஃபுல்லாக ஓவர் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த டாபிக் படிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டா போதும். இதில் மட்டும் தெளிவாயிடுங்க. இந்த 5 கேள்வி தெளிவாயிட்டீங்கன்னா போதும், இந்த டாப்பிக்கில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இதே போல் உங்களுக்கு வேறு எதனா டாப்பிக்கில் டவுட்டு அல்லது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த டாபிக் என்னன்றது சொல்லுங்கள். அந்த டாபிக் வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக எடுத்து எவ்வளோ சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.